வானம் இடிஞ்சி தரைக்கு வந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் மிக மோசமான வெள்ள பாதிப்பை சந்திச்சிட்டு இருக்கு. இத பேரிடர் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்குள்ள நம்மளால அடக்கிவிட முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கான ஆழை துயரத்தை ஏற்படுத்தி இருக்கு வானிலை. நெல்லையே தாமிரபரணி போல மாறியதன் பருந்து பார்வை காட்சிகள் தான் இவை. பெருக்கெடுத்து சீற்றத்துடன் பாய்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆறும் இக்காட்சிகளும் நெல்லையின் நிலையை எடுத்துக் கூறுவதாக இருக்கின்றன. கோயில்கள், வீடுகள் உள்ளிட்ட அனைத்தும் நீரால் சூழப்பட்டது ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட காட்சிகளில் தெளிவாக தெரிய வருகிறது. நெல்லை சந்திப்பு பகுதியும் வெள்ள நீரில் மூழ்கியபடி இருக்கிறது. இப்பகுதியை அறிந்தவர்கள் இத்தனை அடிகளுக்கு தண்ணீரா என்று அதிர்ந்து போயிருக்கிறார்கள். எனக்கு நான் பார்த்ததே கிடையாது சார். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். இல்லாட்டி ஏற்கனவே பார்த்துருந்தா சேஃபாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம். பயமாக தான் இருந்துச்சு. 1 மணிக்கு வந்தது. 1 மணிக்கு தண்ணி வந்தது. அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நேராக அவங்க வீடு கீழ் வீடு, நாங்கள் மாடியில் இருக்கோம். கீழ் வீடு ரொம்ப தண்ணி வந்து மச்சிக்கு வந்துட்டாங்க. மச்சிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே தான் வந்ததே தவிர கடைசி இப்போ எங்களுக்கு மச்சிப்படி வர வந்துடுது. எங்களோட மாடிக்கும் தண்ணி வந்தாச்சு. நெல்லையில் பலத்த மழையால் கான்கிரீட் வீடு ஒன்று இடிந்து விழுந்த காட்சி எது? சீட்டுக்கட்டு போல சரிந்து இந்த வீடு தண்ணீரில் விழுந்த காட்சிகள் அங்குள்ள நிலையை சொல்வதற்கான எளிய உதாரணமாக இருக்கிறது. நெல்லையில் முக்கிய வீதிகள் தொடங்கி அத்தனை பக்கமுமே தாமிரபரணி நதியாக மாறிவிட்டதைப் போல காட்சியளிக்கின்றன. நெல்லை கருப்பந்துறை பகுதியின் வெள்ள காட்சிகளை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் பல சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நெல்லை நாகர்கோவில் சாலை, நெல்லை திருச்செந்தூர் சாலை, நெல்லை தூத்துக்குடி சாலை போன்றவை துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்திரா வண்டி 2 மாட்டிக்கிடுச்சு. முதல்ல சொல்லுது ஏன்னா வராது, ஏன்னா கேட்கானுங்களா ஆட்டோவை காப்பாத்துங்க. நெல்லை கோவில்பட்டி சாலை தச்சநல்லூர் பகுதியில் துண்டிக்கப்பட்டுள்ளது. பேட்டை பழையவேட்டை இடையிலான சாலை, முக்கூடல் கடையம் இடையிலான சாலை, அம்பை கல்லிடை குறிச்சி வெள்ளாங்குழி இடையிலான சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர்கள் குழு.